ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே சுவையில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர சமயத்தில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்னது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, பெருசு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இதை வந்து குளிர்ந்த தண்ணியில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து எக்ஸஸ் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. நம்மளுக்கு அந்த மசாலாலாம் மீல் மேக்கர்லாம் நல்லா வந்து இறங்கி வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5, 6 பூண்டு சேர்த்துக்கலாம். 4, 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிரியாணி இலை, சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்தெடுத்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துடும். அதோட பச்சை வாசம்லாம் இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம வந்து முதல்ல கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கஸ்தூரி மெத்தி சேர்க்கும்போது தாங்க நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற டேஸ்ட் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அதிக நேரம் வைக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். நல்லா கமன்னு வாசனையான நம்ம மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.